சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வணக்கம், இது சேவகன் மீடியா. இன்னைக்கு நாம தமிழ்நாடு ஐடி ஹாஸ்டல்ஸ் அண்ட் பிஜி வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக தமிழக அரசு மற்றும் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக, அதாவது எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் முதல்வர் அவர்கள் ஹாஸ்டல் உரிமையாளருக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் மற்றும் நல திட்டங்களை வலியுறுத்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று நடைபெற்ற பிரஸ் மீட்டில் தாம்பரம் வட்டாட்சி அலுவலகத்தில் இனிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டாடப்பட்டது. அதை பற்றி விரிவான செய்திகளை பார்ப்போம் வாங்க. தமிழ்நாடு ஐடி மற்றும் பிஜி விடுதி உரிமையாளர்களின் நலச்சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசின் எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் விடுதிகளுக்கு உரிமை வழங்குதல் திட்டத்தினை வகுத்துக் கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியினை தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஐடி ஹாஸ்டல் அண்ட் பிஜி ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் திரு ஏ சீதாராமன், செயலாளர் திரு ஆர் வெங்கட சுப்பையா, பொருளாளர் திரு ஜி கார்த்திக், ஐடி விங் தலைவர் திரு எழிலரசு மற்றும் சங்கத்தினர் அனைவரும் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்காக அமுல்படுத்தியிருக்கின்றார். இந்த எளிமை ஆளுமை திட்டத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25,000 மகளிர் மற்றும் ஆடவர் விடுதிகள், இதிலே பணிபுரியக்கூடிய 2 லட்சம் பணியாளர்கள், இதிலே தங்கி இருக்கக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட படித்த பணியில் இருக்கக்கூடிய ஆடவர் மற்றும் மகளிர், அவர்கள் குடும்பத்தை சார்ந்த 1 கோடி பேர் தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம், உங்களிடம் லைசன்ஸ் இல்லை, உங்களிடம் குற்றீஸ்ல போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டி உருட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு உண்டால், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஐடி நிறுவனங்கள் எவ்வளவு, ஐடி நிறுவனங்களிலே சிறப்பாக ஐடி நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டும், அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு கரெக்டான ஒரு உணவு இருந்தால்தான் ஐடி நிறுவனங்கள் நமது மாநிலத்தை சேர்ந்து நோக்கி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய எல்லா விடுதிகளுக்கும் ஒற்றை சாளரம், நாங்கள் 2018 குழு கூட்டங்களிலே தீர்மானங்களை நிறைவேற்றி அனைத்து நிறுவன சிஎம் ஆபீஸுக்கு 3 முறை போயிருக்கோம், சமூக நலத்துறை அமைச்சரை சந்திச்சு, கமிஷனை சந்திச்சிருக்கிறோம். அனைவருடையும் எங்களுடைய ரெகுலரா எழுத்தையும் தமிழக முதல்வர் படித்திருக்கிறார். நாங்கள் கொடுத்த கடிதங்களின் இதை அனைத்து அளவுக்கு நான் சொல்றேன், நாங்கள் எழுதிய கடிதங்களின் ஒவ்வொரு எழுத்தையும் தமிழ் அமைச்சர்கள் படித்திருக்கிறார், சமூக நலத்துறை அமைச்சர் படித்திருக்கிறார். என்னெல்லாம் கேட்டோமோ, எப்படி இருந்தால் நாளை நடுத்தர கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய முதல் தர பட்டதாரி ஆற்றணும்னா விடுதிகள் இருந்தால்தான் அது முடியும் என்று ஆராய்ந்து இன்றைக்கு எளிமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு ஐடி காணிக்கையாக்குகிறோம். ஏனென்றால் எங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அண்ணாருக்கு நன்றி. எக்ஸாம்பிள் சொன்னா, ஒவ்வொரு லைசன்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிக்க அதுக்கு 22 மாசம் பார்க்க போறதா இருந்தால் கூட அதற்கு புரோக்கர்ஸ் நிறைய இருந்தாங்க. லைசன்ஸ் இருக்குது, காமெடி லைசன்ஸ் வாங்கினா அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு 5-6 ஒவ்வொருவரும் வரும்போது அவர்களுக்கு வேறு விதமான கவனம். அதை இன்று தமிழக முதல்வர், இனிமேல் நீங்கள் அது போன்ற வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனது அரசாங்க பைசா லஞ்சம் கொடுக்காமல் உங்கள் வீட்டில் இருந்தே ஒற்றைச்சாளர முறையில் என்ற முறையை இன்று தமிழக முதலமைச்சர் அசோசியேஷன்ல மொத்தமா இருக்கிறது 12,000 விடுதிகள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 25 சேலம், திருப்பூர், எல்லா ஏரிப்பட்ட மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் விடுதிகள் உள்ளது. அதுல 2 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. விடுதிகளை மூடிவிடலாம், தொந்தரவு தாங்க முடியல போடுவான்றாரு. ஒரு பக்கம் கவுன்சிலர் வராரு, நீ டிரைனேஜ் ரோட்ல விட கூடாதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி இருந்தது. இனிமேல் எங்களுக்கு முதல்வர் எங்க பக்கம் இருக்கிறார். நாங்கள் நன்றாக உழைப்போம், சின்சியராக உழைப்போம், நல்லபடியா இந்த சர்வீஸ பண்ணி ஒளிமயமான இந்தியாவை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு விடுதி உரிமையாளரும் உழைப்போம். நன்றி, நன்றி, நன்றி.
எளிமை ஆளுமை திட்டத்தை வடிவமைத்த தமிழக முதல்வருக்கு, ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிய தமிழக முதல்வருக்கு, எளிமை ஆளுமை திட்டத்தை வகுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு